والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا இந்துலகை படைத்தாளுகின்ற வல்ல இறைவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த மார்க்கத்தை எங்களுக்கு எத்தி வைப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வால் தேர்வு செய்து அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இந்த வகுப்பிலே ஹஜ்ஜுடைய சட்ட திட்டங்கள் என்ற தலைக்கீழ் ஹஜ்ஜுடைய சட்ட திட்டங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய வகுப்பிலே ஹஜ்ஜுடைய வாஜிபாத்துகள் என்கின்ற அந்த தலைப்பில் உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். ஹஜ்ஜுடைய வாஜிபாத்துக்கள் என்று வருகின்ற பொழுது இந்த ஹஜ்ஜுடைய வாஜிபாத்துக்களை ஏழாக எங்களுக்கு வகைப்படுத்தலாம். அந்த அடிப்படையில் இதில் முதலாவதாக இந்த ஹஜ்ஜுடைய இந்த வாஜிபாத்துக்களுள் முதலாவது அம்சமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த அந்த மீகாத், ஹஜ்ஜுக்குரிய அந்த மீகாத்திலே இருந்து நாங்கள் ஹஜ்ஜுக்குரிய அந்த நியத்தை வைப்பது இதனுடைய முதலாவது வாஜிபாத்துகளில் ஒன்றாக காணப்படுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மீகாத்துகளை பற்றி கூறுகின்ற பொழுது மதீனா வாசிகளுக்கு துல்ஹுலைஃபா அபியார் அலி என்று சொல்லப்படக்கூடிய இந்த இடத்திலே மதீனா வாசிகள் அவர்கள் ஹஜ்ஜுக்காக அதே போன்று உம்ராவுக்காக அவர்கள் நியத்து வைக்கக்கூடிய இடமாக காணப்படுகின்றது. அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாம், மிஸ்ர் போன்ற பக்கங்களிலே இருந்து வரக்கூடிய ஹாஜிகளுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுஃபா என்று சொல்லப்படக்கூடிய இடத்தையும், நஜிது வாசிகளுக்கு கர்னுல் மனாசில் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்தையும், யமன் பகுதியிலே இருந்து வரக்கூடியவர்களுக்கு யலம்லம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்தையும், ஈராக் வாசிகளுக்கு ஜாத்துல் ஐரிக் என்று அழைக்கப்படக்கூடிய இடத்தையும் மீகாத்தாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகின்றார்கள். எனவே ஒவ்வொரு ஹாஜியும் எந்த பகுதியிலே இருந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி வருகை தருகின்றார்களோ அவர்கள் இந்த இடத்திலே அவர்கள் ஹஜ்ஜுடைய இந்த நியத்தை வைப்பது அது கட்டாயமான ஒன்றாக காணப்படுகின்றது. இது ஹஜ்ஜுடைய வாஜிபாத்துகளில் முதலாவதாக உள்ள ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. இந்த நேரத்தில் யார் ஹஜ் செய்வதற்காக நாடி இந்த இடத்திலே வந்து நியத்து வைக்கின்றார்களோ அவர்கள் அவ்வாறு நியத்து வைப்பதன் பின்னால் அந்த அவ்வாறு அவர்கள் நியத்து வைத்து ஹஜ்ஜுடைய அந்த வணக்கத்தில் அவர்கள் இந்த இடத்திலே இருந்து நுழைந்ததன் பின்னால் அவர்களுக்கு இந்த இஹ்ராத்துடைய சட்டதிட்டங்கள் அவர்கள் இஹ்ராத்துடைய சட்டதிட்டங்களை அவர்கள் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத்து வைத்து இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்திலே அவர்கள் நுழைகின்றார்களோ அவர்கள் தங்களுடைய முடிகளை அவர்கள் வலிக்கவோ வெட்டவோ கூடாது. அதே போன்று நறுமணங்களை பாவிக்க கூடாது, வேட்டையாடக்கூடாது, இல்லற வாழ்க்கையிலே ஈடுபடக்கூடாது, தைத்த ஆடைகளை அணியக்கூடாது. அதே போன்று திருமண பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடக்கூடாது, தலையை மறைக்க கூடாது. அதே போன்று மோசமான வாதங்களில் தர்க்கங்களில் ஈடுபடக்கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட இந்த செயற்பாடுகளை செய்யக்கூடாது என்று இந்த ஹஜ்ஜுக்காக நியத்து வைத்து அந்த ஹஜ்ஜுடைய அந்த அமலிலே நுழையக்கூடியவருக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இது ஹஜ்ஜுடைய முதலாவது அம்சம், அதாவது வாஜிபாத்துகளுள் முதலாவது அம்சமாக காணப்படுகின்றது. மீகாத்திலே இருந்து அவர் ஹஜ்ஜுடைய அந்த நியத்தை வைத்துக் கொண்டு ஹஜ்ஜுடைய வணக்கத்திலே அவர் நுழைவது, அதாவது
அதாவது வாஜிபாத்துகளுள் முதலாவது அம்சமாக காணப்படுகின்றது. இரண்டாவது அம்சமாக ஹஜ்ஜுடைய வாஜிபாத்துகள் என்று வருகின்ற பொழுது அரஃபாவிலே அரஃபாவிலே ஹாஜிகள் தரித்து விட்டு சூரியன் மறைந்ததன் பின்னால் முஸ்தலிஃபாவுக்கு ஹாஜிகள் செல்வார்கள். முஸ்தலிஃபாவிலே சென்று அன்றைய இரவை முஸ்தலிஃபாவிலே கழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்தலிஃபாவிலே அவர்கள் இரவை கழிப்பது அது ஹஜ்ஜுடைய வாஜிபாத்துகளுள் ஒன்றாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். எனவே அதாவது அரஃபாவுடைய அந்த நாளை நாங்கள் அரஃபாவுடைய அந்த மைதானத்திலே கழித்து விட்டு சூரியன் மறைந்ததன் பின்னால் முஸ்தலிஃபாவுக்கு சென்று அங்கே போய் இரவை கழிப்பது இது ஹஜ்ஜுடைய வாஜிபாத்துகளுள் ஒன்றாக காணப்படுகின்றது. எனவே வாஜிபாத்துகளை என்று வருகின்ற பொழுது இதை எங்களுக்கு இரண்டாவது அம்சமாக எங்களுக்கு குறிப்பிடுகிறார். அதே போன்று மூன்றாவது அம்சமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவிலே 11வது நாள் 12வது நாள் அதே போன்று 13வது நாளை 13வது நாள் இந்த இரவுகளை மினாவிலே தரிப்பது அதுவும் ஹஜ்ஜுடைய வாஜிபாத்துகளுள் உள்ள அம்சமாக காணப்படுகின்றது. இது மூன்றாவது ஹஜ்ஜுடைய வாஜிபாத்துகளில் வரக்கூடிய அம்சமாக காணப்படுகின்றது. அதாவது மினாவிலே இரவை தரித்தல். நான்காவது அம்சமாக அதாவது ஜம்ராக்களுக்கு கல் எறிவது. ஜம்ராக்களுக்கு இந்த நாளையிலே கல் எறிவது இதுவும் ஹஜ்ஜுடைய வாஜிபாத்துகளுள் உள்ளக்கூடிய அம்சமாக காணப்படுகின்றது. இந்த ஜம்ராக்களுக்கு கல்லறிகின்ற பொழுது அதனுடைய முறையை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக யௌமுன் நஹர் துல்ஹஜ் மாதம் 10வது நாள் துல்ஹஜ் மாதம் 10வது நாள் ஜம்ராக்களுக்கு அவர் கல்லறியக்கூடியவராக இருந்தார். அதாவது 10வது நாளில் ஹாஜிகள் ஜம்ரத்துல் அகபா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஜம்ராவுக்கு மாத்திரம்தான் அவர்கள் சென்று போய் கல்லெறிந்து விட்டு வருவார்கள். கல்லறியும் பொழுது 7 முறை அந்த ஜம்ராக்களுக்கு 7 கற்கள் என்பது சுன்னத்தாக காணப்படுகின்றது. அதே போன்று 10வது நாள் ஒரே ஒரு ஜம்ராவுக்கு ஜம்ரத்துல் அகபாவுக்கு மாத்திரம்தான் ஹாஜிகள் கல்லறியக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் 11, 12, 13வது நாட்களிலே ஹாஜிகள் அதாவது ஜம்ரத்து சுகுரா முதலாவதாக கல் எறிவது ஜம்ரத்து சுகுரா, பின்னர் ஜம்ரத்துல் உஸ்தா, பின்னர் ஜம்ரத்துல் அகபா. இந்த ஆர்டர் படிக்கு ஹாஜிகள் அந்த இடத்திலே கல்லறியக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். இவ்வாறு எறிவது ஹஜ்ஜுடைய வாஜிபாத்துகளுள் ஒன்றாக காணப்படக்கூடியது. எனவே இந்த விடயம் 4வது அம்சமாக காணப்படுகின்றது. இவ்வாறு ஹாஜிகள் கல்லறிவது 4வது ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. அதே போன்று ஹஜ்ஜுடைய இந்த வணக்கங்களை அவர்கள் செய்துவிட்டு அவர்கள் முடியை கத்தரிப்பது அல்லது வலித்துக் கொள்வது இது அதாவது ஹஜ்ஜுடைய வாஜிபாத்துகளுள்ள 5வது அம்சமாக காணப்படுகின்றது. அதாவது ஆண்களை பொறுத்தவரை அவர்களுக்கு முடியை வலிக்கவும் முடியும், அதே போன்று கத்தரித்துக் கொள்ளவும் முடியும். ஆனால் வலித்துக் கொள்வது மிகச் சிறந்த அம்சமாக காணப்படுகின்றது. அதே போன்று அது பெண்களை பொறுத்தவரை அவர்களுடைய முடியை அவர்கள் கத்தரித்துக் கொள்ள வேண்டும். இது ஹஜ்ஜுடைய இந்த வாஜிபாத்துகளுள்ள 5வது அம்சமாக இதை எங்களுக்கு குறிப்பிடலாம். அதே போன்று ஹஜ்ஜுடைய வாஜிபாத்துகளுள்ள 6வது விடயமாக தவாஃபுல் வதா. இந்த ஹஜ்ஜுடைய அமல்களை செய்து முடித்ததன் பின்னால் அவர் திரும்புகின்ற பொழுது இந்த மக்கா என்ற நகரை விட்டு அவர் தன்னுடைய அதாவது ஊருக்கு எத்துகின்ற பொழுது இறுதியாக செய்யக்கூடிய தவாஃபை தவாஃபுல் வதா என்று சொல்லுவார்கள். இந்த தவாஃபுல் வதா என்று சொல்லப்படக்கூடிய இந்த தவாஃபும் ஹஜ்ஜுடைய வாஜிபாத்துகளுள் ஒன்றாக காணப்படுகின்றது. இது ஹஜ்ஜுடைய 6வது வாஜிபாத்துகளுள் ஒன்றாக எங்களுக்கு குறிப்பிட முடியும். அதே போன்று 7வது அம்சமாக ஹாஜிகள் அரஃபாவிலே இருப்பது. ஹாஜிகள் அரஃபாவிலே தரிப்பது ஹஜ்ஜுடைய அடிப்படை அம்சமாகிய ருக்குன்களுள் ஒன்றாக காணப்படுகின்றது. ஆனால் அரஃபாவிலே தரிப்பது ருக்குனாக காணப்பட்டாலும் சூரியன் மறையும் வரைக்கும் அரஃபாவிலே நிற்பது, சூரியன் மறையும் வரைக்கும்
அரபாவிலே நிற்பது, தரித்திருப்பது அவர் அதாவது இது வாஜிபாத்துகளுள் ஒன்றாக வருகின்றது. அதாவது ஒரு ஹாஜி, ஒரு ஹஜ் செய்யக்கூடியவர் அரபாவிலே சிறிது நேரம் தரித்து விட்டால் கூட அவருடைய ஹஜ் கூடும். ஆனால் அவர் சிறிது நேரம் தரித்து விட்டு அரபா மைதானத்தை விட்டு சூரியன் அதாவது மறைவதற்கு முன்னால் அவர் வெளியேறி செல்வராக இருந்தால் அவர் அந்த ஹஜ்ஜுடைய இந்த அரபாவிலே அதாவது ஹஜ்ஜுடைய ருக்குனை செய்தவராக கணிக்கப்படுவாரே தவிர அதாவது வாஜிபாத்துகளில் ஒன்றாகிய அதாவது மறையும் வரைக்கும் அரபாவிலே தரிக்க வேண்டும், சூரியன் மறையும் வரைக்கும் அரபாவிலே தரிக்க வேண்டும் என்ற அந்த அம்சத்தை நிறைவேற்றாத ஒருவராக கணிக்கப்படுகின்றார். எனவே அரபா மைதானத்திலே ஒரு ஹாஜி சூரியன் மறைகின்ற வரைக்கும் தரிப்பது இது ஹஜ்ஜுடைய வாஜிபாத்துகளில் ஒன்றாக காணப்படுகின்றது. எனவே மேலே கூறப்பட்ட இந்த 7 அம்சங்களுள் ஏதாவது ஒரு அம்சத்தை ஒரு ஹஜ் செய்யக்கூடிய விடுவாராக இருந்தால் அதற்காக வேண்டி அவர் கட்டாயம் ஃபிதியா கொடுக்க கடமைப்பட்டவர்களாக காணப்படுகின்றார். சுமாராக இந்த 7 வாஜிபாத்துகளுள் அவருக்கு கடமையான இந்த 7 அம்சங்களுள் ஏதாவது ஒரு அம்சத்தை அவர் விடுவாராக இருந்தால் அவர் ஒரு முறை அதாவது ஃபிதியா அதாவது ஒரு முறை ஃபிதியா கொடுக்கக்கூடியவராக அவர் காணப்படுகின்றார். 3 அம்சங்களை அவர் விடக்கூடியவராக இருந்தால் 3 ஃபிதியாக்களை அவர்கள் கொடுக்கக்கூடியவராக அவர் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் எல்லாம் இந்த நேரத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஹஜ்ஜுடைய இந்த வாஜிபை விட்டதன் காரணமாக வரக்கூடிய ஃபிதியாக்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜுடைய இந்த வாஜிபத் இந்த 7 அதாவது ஹஜ்ஜுடைய வாஜிபாத்துக்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 7 அம்சங்களுள் ஏதாவது ஒன்றை ஒருவர் விடுவாராக இருந்தால் அவர் ஃபிதியா கொடுக்க வேண்டும். அந்த ஃபிதியா என்ன, அதாவது அந்த குற்றப்பரிகாரம் எப்படி கொடுக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாஜிபாத்துகளுள் ஏதாவது ஒன்றை விட்டால் முதலாவது அம்சமாக தமுவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கின்றார்கள். தமு அதாவது ஒரு தமு என்று பார்க்கின்ற பொழுது இந்த தமு அதாவது இதை 3 வகையாக எங்களுக்கு வகை பிரிக்கலாம். அதாவது ஒரு தமு என்று எதை கூறுவது என்றால் அவர் அதாவது விட்ட இந்த தவறுக்காக குற்றப்பரிகாரமாக ஒரு ஆட்டை அவர் தமுவாக கொடுப்பதற்கு அவருக்கு முடியும். இது முதலாவது அம்சம், ஒரு ஆட்டை அவருக்கு கொடுப்பதற்கு முடியும். அல்லது 7 மாடுகளை கொடுப்பதற்கு முடியும். இதை அவர் மாட்டிலே கொடுப்பதாக இருந்தால் அவர் 7 மாடுகளை கொடுப்பதற்கு கடமைப்பட்டவராக காணப்படுகின்றார். அதே போன்று இவர் இந்த தமுவை அவர் ஒட்டகத்திலே கொடுப்பதற்கு அவர் விரும்புகின்றவராக இருந்தால் 7 ஒட்டகங்களை அவர் கொடுக்க கடமைப்பட்டவராக காணப்படுகின்றார். எனவே இந்த ஒட்டகத்திலே தமு என்பது 7 ஒட்டகங்கள், மாட்டிலே தமு அதாவது தமு என்பது 7 மாடுகள், ஆட்டிலே ஒரு செம்பரியாடு என்கின்ற அந்த விடயத்தை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே மேலே கூறப்பட்ட ஏதாவது ஒரு அம்சத்தை அவர் விடுகின்ற சந்தர்ப்பத்திலே இந்த அந்த தமுன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அம்சத்தில் அந்த மேலே கூறப்பட்ட அந்த 3 விடயங்களுள் அதாவது ஆடு கொடுப்பதாக இருந்தால் ஒன்றை கொடுத்தால் போதும், அதாவது செம்பரியாட்டில் ஒன்றை கொடுத்தால் போதுமாக காணப்படுகின்றது. ஒட்டகத்திலே கொடுப்பதாக இருந்தால் 7 ஒட்டகம் தான் ஒரு தமுவாக காணப்படுகின்றது. அதே போன்று அவர் அதை மாட்டில் கொடுப்பதற்கு அவர் விரும்புகின்றார் என்று சொன்னால் 7 மாடுகளை அவர் கொடுப்பது தான் ஒரு தமுவாக கணிக்கப்படுகின்றது என்ற விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது முதலாவது அம்சமாக காணப்படுகின்றது. கஃபாராவிலே அதாவது ஃபிதியாவிலே முதலாவது அம்சம் தமுவாக காணப்படுகின்றது. அதாவது வாஜிபாத்துகளை விட்டதன் காரணமாக அவர் கொடுக்கக்கூடிய இந்த ஃபிதியாவில் முதலாவது அம்சம் தமுவாக காணப்படுகின்றது. இரண்டாவது அம்சமாக இவ்வாறு இவர் பிரியாணிகளை அறுத்து பலியிடுவதற்கு அவருக்கு சக்தி இல்லாதவராக காணப்படுவாராக இருந்தால்
அவர் 10 நோன்புகளை நோக்க கடமைப்பட்டவர்களாக காணப்படுகின்றார். இதை 10 நோன்புகளை அவர் கட்டாயம் நோக்க வேண்டும். அந்த 10 நோன்புகளில் 3 நோன்பை ஹஜ்ஜுடைய அந்த காலத்திலே அவர் நோட்பதற்கு கடமைப்பட்டவராக காணப்படுகின்றார். இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்திலே அவர் நுழைந்ததன் பின்னால் இந்த ஹஜ்ஜுடைய இந்த வணக்கத்தை செய்கின்ற பொழுதே அவர் அதனோடு சேர்த்து 3 நோன்புகளை அவர் நோக்க வேண்டும். அதற்கு பின்னால் அவர் திரும்பியதன் பின்னால் அவர் வீட்டுக்கு திரும்பியதன் பின்னால் ஏனைய 7 நோன்புகளை நோட்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த வழிமுறையாக காணப்படுகின்றது. எனவே அதாவது நாம் மேலே கூறிய இந்த 7 வாஜிபாத்துகளில் ஒன்றை ஒருவர் விடுவாராக இருந்தால் இந்த 2 கஃபாராக்களுள் ஏதாவது ஒன்றை அவர் தேர்வு செய்து இந்த கஃபாராக்களுள் ஒன்றை அவர் கொடுப்பதற்கு கடமைப்பட்டவராக காணப்படுகின்றார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஹஜ்ஜை எந்த அடிப்படையிலே செய்யுமாறு எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றார்களோ அந்த அடிப்படையில் ஹஜ்ஜுடைய இந்த சட்டதிட்டங்களை படித்து அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த முறையிலே இந்த ஹஜ்ஜை செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கும் உங்களுக்கும் அருள் புரிவாராக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளவு நேரம் ஹஜ் சம்பந்தமான தொடர் வகுப்பு நடத்திய ஷேக் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு கைரன். அல்லாஹ் அவரது வாழ்விலும் அறிவிலும் அபிவிருத்தியை கொடுக்க வேண்டும். அதே போன்று நேரங்களை தியாகம் செய்து வருகை தந்த உங்கள் அனைவர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைரன். இதனூடாக அல்லாஹ் மார்க்கத்திலே தெளிவையும் விளக்கத்தையும் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக, அன்பார்ந்தவர்களே, அடுத்ததாக ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய சகோதரர்கள் யாராவது இருந்தால் மேலதிகமான தகவல்கள் அல்லது ஹஜ் செயல்முறைகள் போன்றவற்றை இன்ஷா அல்லாஹ் படித்து கொடுப்பதற்கு ஏற்பாட்டு குழு தயாராக இருக்கிறது. அவ்வாறு யாராவது ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய சகோதரிகள் இருந்தால் எம்முடன் தொடர்பு கொண்டால் இன்ஷா அல்லாஹ் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அடுத்ததாக நாம் ஏற்கனவே கூறியது போன்று முசாபகத் மாரிஸ் அல் இல்மியா, அதாவது மாரிஸ் மரண போட்டிக்கான பதிவு திகதி ஜூன் 10ஆம் தேதியாக குறிப்பிட்டிருந்தோம். ஏராளமான சகோதரிகள் பதிவு செய்திருந்தார்கள். இன்னும் பதிவு செய்யாமல் இருக்கக்கூடிய சகோதரிகள் அவசரமாக அந்த விண்ணப்ப படிவத்தை நிரப்பி உடனடியாக அனுப்பி வைக்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், சிறுமியர்கள் அனைவர்களும் கலந்து கொள்வதற்கு ஏற்றால் போல்தான் அந்த போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே வழமை போன்று உங்களது ஒத்துழைப்புகளை ஏற்பாட்டு குழு எதிர்பார்க்கின்றது என்ற செய்தியை கூறி, வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களது தியாகங்களை மேற்று மறுமைக்காக சேமித்து வைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்று நாம் வெள்ளிக்கிழமையில இருக்கிறோம். அசருக்கு பிந்திய நேரம் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்களில் அதுவும் ஒன்றாக இருக்கிறது. எனவே அவைகளை நமக்காக, நமது குடும்பம், உறவினர்கள், உலக முஸ்லிம்களுக்காக அந்த துவா என்ற ஆயுதத்தை பயன்படுத்திக் கொள்வோமாக என்ற நினைவூட்டலோடு இன்றைய வகுப்பை நாம் கஃபாரத்துல் மஜ்லிஸுடன் நிறைவு செய்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். ஃபி அமானில்லாஹ். மை